கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்தாலும், துன்பப்படுத்தினாலும், நம்மை வேதனைப்படுத்தினாலும், நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும், நம் பதிலுக்கு அவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அறிந்து நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே யாராவது நமக்கு தீங்கு செய்தால், நம்மை வேதனைப்படுத்தினால், நாமும் பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று, அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும், அவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று யோசிப்போம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது. நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள் நாம் தீமைக்கு தீமை செய்யாதபடி வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாம் பதிலுக்கு தீமை செய்வோம் என்றால், நாம் அவர்கள் செய்த தீமைக்கு பதில் துன்பப்படுத்துவோம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பழி வாங்குதல் நமக்குரிய காரியம் அல்ல, அது கர்த்தருக்குரியது. அவரே பதில் செய்வார். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நாமே தீமைக்கு தீமை செய்கிறோம். அவர்கள் இப்படி என்னை பண்ணிவிட்டார்கள் என்று சொல்லி, அவர்கள் என்னை துன்பப்படுத்தி விட்டார்கள், அவர்கள் என்னை தவறாக பேசிவிட்டார்கள் என்று சொல்லி நாமும் அதற்கு பதிலுக்கு பதில் செய்கிறோம். அப்படி செய்வோம் என்றால் கர்த்தருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமையை விட்டு விலகி வாழ்வோம். ஹல்லேலூயா. உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல். ஆம் பிரியமானவர்களே, யாராவது நம்மை தவறாக பேசினால், பழித்து பேசினால், இல்லாததை கூறினால், நம்முடைய வாழ்க்கையில் அவதூறான காரியங்களை சொன்னால், நாமும் பதிலுக்கு அதை செய்யாதபடிக்கு அதை விட்டு விலகிவிட வேண்டும். ஏனென்றால் சரி கட்டுதல் நமக்குரியதல்ல, பதிலுக்கு பதில் செய்கிற காரியம் நமக்குரியதல்ல. கர்த்தரே அதை பார்த்து கொள்வார். நம்மை யாராவது துன்பப்படுத்தினால், வேதனைப்படுத்தினால் அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டு நாம் தீமையான காரியங்களை விட்டு விலகிவிட வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, யாராவது நமக்கு தீங்கு செய்தால் நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாம். நம்மை தவறாக பேசினால், நம்மை துன்பப்படுத்தினால், நமக்கு வேதனை பண்ணினால் அவர்களை நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, தீமையான காரியங்களை செய்தவர்களை நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக யார் சத்துருவாய் எழுந்தாலும் நாம் அவர்களை நேசிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம யார் சபித்தாலும், நிந்தித்தாலும், துன்பப்படுத்தினாலும் அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டுமாம். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்கிறார். நம்மை யார் பகைக்கிறார்களோ, நம்மை யார் அற்பமாய் எண்ணுகிறார்களோ, அவதூறாய் ஏசுகிறார்களோ, துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டுமாம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, நம்மை துன்பப்படுத்திய ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, நம்மை நிந்தித்த ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நாம் பிள்ளைகள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்திற்கு கீழ்ப்படிவோம்.
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமை விட்டு விலகி விடுவோம். நம்மை யார் துன்பப்படுத்தினாலோ வேதனைப்படுத்தினாலோ கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டு நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களை ஆசீர்வதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அவரே பதில் செய்வார், அவரே நியாயாதிபதி, அவரே நீதி செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்வோம். கர்த்தருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல் எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய நன்மை தங்கியிருக்கட்டும். என் தேவன் தாமே பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு மனமிறங்கி ஆசீர்வதிப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். என் தேவனை துணையாக இருந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக அவமானத்தோடு வெட்கப்பட்டு நெந்தியோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்கப்பா. அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பலிக்கு பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்திலே பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை இணைக்கிறவர். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகமாக்குங்கப்பா. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய வளமினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க, விடுதலையாக்குங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கடனை எப்படி அடைப்பது என்று சொல்லி போராடுகிறார்களோ, என் தேவன் மனமிறங்குங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. பெருக பண்ணுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து மீதம் எடுக்க கிருபதாங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாக எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்தபடி சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விக்னங்கள், தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு, எங்களை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு விரோதமாக உதாசீனப்படுத்தாதபடிக்கு, தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்ய, தீமை செய்தவர்களை ஆசீர்வதிக்க அதற்கேற்ற கிருபைகளை கொடுங்க. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணித்து தாழ்த்தி சுபிக்கிறோம். முற்றிலுமாக பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே அர்ப்பணிக்கிறோமாப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.